ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபீடிங் டாப் தான் வந்து பார்க்க போகிறோம். டாப்போட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கோம். வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்குவோம். வேஸ்ட் லென்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் மெஷர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் வந்து 6 மெஷர் பண்ணியாச்சு. அடுத்து கழுத்தோட அகலம் வந்து மெஷர் பண்ணிக்குவோம். நம்ம மடித்து அடிக்கிறனால நீங்கள் 2.25 வச்சிங்கன்னா உங்களுக்கு 2.5 இல்லாட்டி 2.25 வரைக்கும் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்து கழுத்தோட லென்த்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணையில் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் டிசைன் வேணும்னா அதையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நாங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ மாதிரி தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஆம்கோல் பெண்டு வந்து கொடுத்துடலாம். அடுத்து வேஸ்ட்டு சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணிக்குவோம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக கிராஸ் மட்டும் தான் வரும், வேறு எதுவும் வராது. இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கட் பண்ணையில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து நெக்கு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு டிசைனாக நம்ம வேணும்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீடிங் டாப்புக்கு அந்த ஜிப்பு வந்து செட் பண்ணணும். அதுக்குரிய கட்டிங் வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு மெஷர் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு மெஷர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதிலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜிப்பு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாப்பே வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் நெக் வந்து மெஷர் பண்ணணும். பேக் நெக் வந்து நம்ம ஏற்கனவே கிளாத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு இதுக்குரிய என்ன டிசைன் யூ இல்லை பாவோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான லைனிங் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இது காட்டன் கிளாத்து ஃபுல்லாக வந்து ப்யூராக இருக்கும். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு டபுள் இதாக இருக்குது. ஸோ அதுக்கு தனித்தனியாக எடுக்கணும். இப்போ அதை வந்து தனித்தனியாக நம்ம ஃபுல்லாக வந்து லைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்புக்காக அந்த கேப் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நம்ம துணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கே எடுத்துக்கோங்க. நல்ல துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது காட்டன் வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி வலுவலுன்னு இருந்துச்சு. லைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா பீஸ்லேயும் எடுத்துக்கிட்டோம், லைனிங்லேயும் எடுத்துக்கிட்டோம். 1.5 இன்ச்சில் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே ரவுண்டு டாப் வந்து நம்ம எடுத்துக்குவோம். நம்ம ஏற்கனவே சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரவுண்டு எப்படி அடிக்கிறது, அதுக்கு துணி இல்லைன்னா அதுக்கு எப்படி ஒட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கோம்னா எவ்வளோ துணி இருக்கோ அதையே அப்படியே வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன டிசைன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து லென்த்து வந்து அதிகமாகவும் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா அந்த அப் அண்ட் டவுன் கேவ் மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு அழகாக இருக்கும். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதில் வந்து நம்ம முக்கோணமாக மடித்ததுக்கப்புறம் மேலே வந்து 9.25 இன்ச்சு மெஷர் பண்ணுவோம். அதாவது நம்ம சுற்றளவு எவ்வளோ மெஷர் பண்ணமோ அதை மெஷர் பண்ணிக்குவோம். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒன் சைடு மட்டும், அதாவது அந்த கார்னர் நம்மளுக்கு மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் ஃபுல் லென்த்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லாமே அந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் பெண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் கேவ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து அந்த ஸ்கெட்டுக்கு வந்து வரும். அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த டாப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கோம்.
17 இன்ச்சு. நம்ம வழக்கம் போல் ஸ்லீவ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோன்னு எல்லாமே தெரியும். ஸ்லீவ் மெஷர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க டாப்பையே வச்சு தையலுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு அது அப்படியே மெஷர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் மெஷர் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு தான் வரும், அதுக்கு மேலே வராது. அப்படி கூட நீங்கள் மெஷர் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து கிராஸ் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ் சுற்றளவு மெஷர் பண்ணணும். கீழ் சுற்றளவு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். கீழ் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, அதை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து மடித்து எடுத்துக்கலாம். அதாவது கீழ் சுற்றளவு அந்த பார்ட் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சின்னதாக மடிப்பு மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிப்பு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிப்பு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் மட்டும் நம்ம, அதாவது ரைட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் சைடு மட்டும் அந்த கார்னர் எடுத்து அந்த சின்ன பீஸ் இருக்குது பாருங்கள், அதில் மொதல் ஜிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நடுவில் தைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிப்பு இருந்துச்சு அப்படின்னா இடிக்கும். அதனால் அந்த அப் அண்ட் டவுன் பார்த்து நீங்கள் ஜிப்பு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சென்டர் பார்ட்டு, அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்பில் 2 டைப் இருக்குது. பெரிய ஜிப் இருக்குது, இன்னொன்று வந்து குட்டி ஜிப்பு, இன்விசிபிள் ஜிப்புன்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவங்க கேப் வச்சு கேட்டனால நம்ம கேப் வச்சு அது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஜிப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சென்டர் பார்ட்டில் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று 2 ஜிப்பையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு பார்ட் இன்னொன்று இருக்கும், அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பார்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிப்பு ஜாயின் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து ஏற்ற இறக்க வந்துடக்கூடாது. ஜிப்புன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கிளாத்தில் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் தெரியாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கிளாத் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம போட்ட இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ஜிப்பையுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள அந்த பார்ட் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்குரிய அந்த கேப் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லைனிங்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சின்னதாக மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சின்னதாக மடித்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக மடித்து அடித்து நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து மட்டும் நம்ம வந்து லைட்டாக மட்டும் ஓப்பன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 சைடுமே வந்து ஸ்டிச்சிங்கை வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த துணி வந்து ஜிப்பு வந்து வெளியே போகாது. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம 1 சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லென்த்து போதுன்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நெக்குக்கு கொஞ்சம் கீழே மட்டும் ஒரு 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ஆப்போசிட்லேயும் வந்து 2 இடத்துலையுமே வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஆப்போசிட்லேயும் சைடில் இன்னொரு ஸ்டிச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு கேப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம்
நம்ம பேக் பீஸ்க்கும் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்து நெக்கு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல துணிக்கும் லைனிங்க்கும் நடுவில் தான் ஃப்ரண்ட்டோட கிளாத்தை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரோட ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து வெளில தெரியாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே போகும். அது இறங்காமல் அழகாக அப்படியே நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அயனிங் ஃபோம் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்தளவுக்குலாம் தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஷோல்டர் நீட்டாக பக்காவாக உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு வெளில தெரியாது. இப்போ இதே மாதிரி நம்ம 2 சைடுமே வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத்தை விரித்து விட்டிங்கனாலே தெரியும். அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்குக்கு அமுக்கு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக துணியை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளார துணி இருக்கும். ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்டிச்சிங் வந்து அமுக்கு தையல் அடிச்சிடலாம். நெக்கு ஸ்டிச் பண்ணையில் மட்டும் அந்த லைனிங் துணி வெளியே தெரியாமல் நல்லா உள்ளார தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த நெக்கோட அந்த லைனிங் துணி ஒரு சிலர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் நெக்கோட அந்த லைனிங் வந்து நல்லா உள்ளார போகிற மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தைக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கை வந்து அழகாக காமிக்கும். ஸோ அவசரப்படாமல் கண்டிப்பாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சைடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்டினியூஸாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டம்ஸ் பீஸ், அதாவது அந்த ஸ்கெர்ட்டு பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக முடியணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கிளாத் நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. அதே மாதிரி காட்டனாக அப்படியே சாஃப்டாகவே இருக்கட்டும்னு சொன்னாங்க. இதுக்கு கீழே ஸ்கெர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கொடுக்கல, அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மேலே மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கெர்ட்டு பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு லைனிங் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் லைனிங்கையும் இதோட சேர்த்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் அடிக்கணும்னா கூட இந்த ஸ்டேஜில் ஓவர்லாக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளீட் வந்து, அதாவது நம்ம தச்ச அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு நீட்டாக தெரியணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமுக்கு தையல் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அது ஸ்டிச் பண்ணையில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தச்ச அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு கீழே தான் வரணும், மேல் பக்கமாக பார்த்துருக்கக்கூடாது. அதனால் அதை கீழ் பக்கமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்டையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். வீடியோ ரிலேட்டடாவோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எத்தனை பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களோ மறக்காமல் ஒரு ஹாய் ஒன்று போட்டு விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணி சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்கை வந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட் 2 கிளாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து எவ்வளோ துணி இருந்துச்சோ அவ்வளோதான் வச்சுருக்கோம். இது வேணும்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங்கோ இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பீஸோ நம்ம ஜாயின் பண்ணி ஃபுல் ரவுண்டு கொடுக்கலாம். அந்த ஃபுல் ரவுண்டு எப்படி கொடுக்குறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். வேணுன்றவங்க அதையும் மறக்காமல் வந்து பாருங்கள். இல்லை எனக்கு அந்த அப் அண்ட் டவுன் கேர்வ்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இருக்கிற கிளாத்தை நீங்கள் முக்கோணமாக மடித்ததுக்கப்புறம் அந்த எவ்வளோ கிளாத் இருக்கோ அது நீங்கள் அதை அப்படியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன் கேர்வ் வந்து உங்களுக்கு வரும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணையில் இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அந்த ரவுண்டு வந்து மடிச்சடிக்கணும். அதை மடித்து அடிச்சுக்கோங்க. இந்த ரவுண்டை மடிச்சடிக்கிறது தான் முக்கியமே. அதில் சுருக்கு இல்லாமல் நீட்டாக அடிச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்போட ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. எத்தனை பேத்துக்கு ஃபீடிங் டாப் போட்டது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபைனல் லுக் வந்து இதுதான். டாப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.